சென்னையில் குடியிருந்த வீட்டிற்கு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி கொடுக்காமல் நடிகர் கஞ்சா கருப்பு ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை கேட்ட உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அதன் பின்னணி என்ன? பருத்தி வீரன் படத்தில் கடைக்கு ஓனர் டக்ளஸ் இல்லையா என்ற காமெடி போன்று சென்னையில் இருந்த வீட்டிற்கும் ஓனர் இவர் இல்லையா என்ற சம்பவம் நடிகர் கஞ்சா கருப்புக்கு நிஜத்திலும் நிகழ்ந்துள்ளது. காமெடி நடிகர் தானே என நம்பி வாடகைக்கு வீடு கொடுத்த ஓனருக்கே அவர் வில்லனாக மாறியுள்ளார். நடந்தது என்ன? தமிழ் சினிமாவில் பாலாவின் பிதாமகன் படத்தில் அறிமுகமான நடிகர் கஞ்சா கருப்பு சிவகாசி, சண்டைக்கோழி, தாமிரபரணி என பல படங்கள் மூலம் கவனம் ஈர்த்தார். அமீரின் பருத்தி வீரன் படத்தில் டக்ளஸாக முத்திரை பதித்து முன்னணி நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். மேலும் சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், களவாணி போன்ற படங்கள் மூலம் மிகவும் பிரபலமாகினார். 130 படங்களுக்கு மேல் நடித்துள்ள கஞ்சா கருப்பு தனது சொந்த ஊரில் வசித்து வருகிறார். சினிமா படப்பிடிப்பிற்காக சென்னைக்கு வரும்பொழுது வாடகை வீட்டில் தங்கியுள்ளார். இதற்காக மதுரவாயில் கிருஷ்ணா நகர் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ரமேஷ் என்பவரின் வீட்டில் வாடகைக்கு ஒப்பந்தம் செய்துள்ளார். மாத வாடகை 20,000 ரூபாய் என்ற நிலையில் முதல் 2 ஆண்டுகள் தவறாமல் பணம் கொடுத்துள்ளார். இதையடுத்து முறையாக வாடகை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. மேலும் அந்த வீட்டை 1000 ரூபாய் உள் வாடகைக்கு வேறொருவருக்கு கஞ்சா கருப்பு கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வீட்டு உரிமையாளர் ரமேஷ் தனது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு வேறு நபர்கள் குடியிருந்துள்ளனர். அதுவும் மது பாட்டில்கள் ஆங்காங்கே இருந்ததுடன் ஒரு லாட்ஜ் போன்று வைத்திருந்ததைக் கண்டு ஓனர் ஆதங்கப்பட்டுள்ளார். இது குறித்து வீட்டு ஓனர் ரமேஷின் மனைவி கஞ்சா கருப்புவின் மனைவியுடன் பேசியுள்ளார். அப்போது கார்த்திகை மாதத்துடன் வீட்டை காலி செய்வதாக அவர் உறுதியளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை தரும்படி கஞ்சா கருப்பிடம் ரமேஷ் கேட்டுள்ளார். பணம் கொடுக்க மறுத்த அவர் வாடகை பாக்கிக்கு பதில் வீட்டில் தான் வாங்கி வைத்துள்ள பொருட்களை விற்று பணமாக்கிக் கொள்ள கூறியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் கஞ்சா கருப்பு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக வீட்டு ஓனர் ரமேஷ் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மரியாதையா பேசணும், உரிமையில பேசக்கூடாது, உரிமையில பேசக்கூடாது. நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன். அப்படியா? நீ போன மாசம் வந்து நேற்று பேச வேண்டியதாயா? அப்படி தைரியமானாலும் பேச வேண்டியது. ராத்திரி சாமான் எடுத்துட்டு போறது வந்துட்டு சொல்லிட்டாங்க சாமான் எடுத்துட்டு போயிட்டு இப்ப என்ன அசிங்கமா பேசுறது? வாயில அசிங்கமான வார்த்தை வரக்கூடாது, புரியுதா? அளவா அளந்து பேசணும் சொல்லிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா நானும் பொறுமையா சரி எதுவும் பண்ணக்கூடாது ஒருத்தர் போலான்னு பார்த்தா எத்தனை மாசமா என்ன எந்த கிளம்புறேன் அந்த கிளம்புறேன். உங்க வீட்டுக்காரமா கார்த்திகை 20 சொல்லிட்டு என்ன வாடகை போட்டு விட்டீங்க? சொல்லிக்காங்க போயிட்டு வாடகை போட்டேன் திடீரென யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை காலி செய்த கஞ்சா கருப்பு வாடகை பாக்கியை கடைசி வரை கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீட்டு உரிமையாளர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் ஆன்லைன் வாயிலாக புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் கடனுடன் வாங்கி கட்டிய வீட்டில் தான் குடியிருக்க முடியாமல் வாடகை வீட்டில் வசிப்பதாக ரமேஷ் கூறியுள்ளார். கடும் நிதி சிக்கலில் உள்ள தனக்கு கஞ்சா கருப்பிடமிருந்து பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் செப்டம்பர் மாதம் நான் பார்க்கும்போது வீட்டில் அவர் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னு கேட்டால் நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்போ அந்த டைம் நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லாக மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தார். உடனே நான் என்னோட சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் லெட்டர் அனுப்பிச்சேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. இப்போ காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னால் நான் வந்தான்னா கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேரடியாக கொலை விட்டார். அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு தயவுசெய்து காவல்துறை
என் உடம்பே மீட்டு தரணும்னு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு நான் இஎம்ஐ கட்டி தான் கட்டிட்டு இருக்கேன் இந்த வீடை. அவர் வாடகையும் கொடுக்காம இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு நான் சொந்த வீட்டுக்கு குடிப்பாக முடியாம நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கேன் நானே, என் மனைவியும் குடும்பமும். தயவு செய்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து இந்த வீடை மீட்டு கொடுக்கணும்னு என்னை காப்பாற்றி கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் கேட்க கஞ்சா கருப்பை தொடர்பு கொண்டபோது அவர் தனது செல்போனை எடுக்கவில்லை. முன்னதாக கஞ்சா கருப்பும் 100 என்ற எண் மூலம் போலீசில் புகாரளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மதுரவாயல் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் இருதரப்பையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். காமெடி நடிகர்தானே என்று நம்பி வாடகைக்கு வீடு கொடுத்த நிலையில் கஞ்சா கருப்பு வில்லனாக மாறியதாக எழுந்த குற்றச்சாட்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.